ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் ஹோம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல vlog நம்பர் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது சண்டே மார்னிங் எடுத்த vlog தான். சண்டே மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரு 4-5 பாதாம் பிசின் ஒரு பவுலில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். சரி, ஈவினிங் ஜூஸ் போடும்போது அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாதாம் பிசின் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மார்னிங்கே ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங் 4 o'clock மாதிரி நம்ம ஜூஸ் போடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி சம்மருக்கு நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம பாடியை கூலாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரைன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. அல்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிடிச்சளவுக்கு சம்மரில் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் தான் பண்ணேன். அதுவும் ஃபிஷ் ஃப்ரையோட. அன்றைக்கி மேக்ஸிமம் சண்டேனாலே பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் ஆகிடும். நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து எப்படியும் ஒரு 11:30-12 வாக்கில் ப்ரன்ச்சாக தான் நிறைய பேர் வீட்டில் ஓடுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும். ஸோ காலையிலே எல்லாம் சிக்கன் பிரியாணி எம்மியான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருந்தது. ஒரு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி பண்ணிவிட்டு கூட ஃபிஷ்ஷு, என்ன ஃபிஷ்னால் வாவல் ஃபிஷ்ஷு வச்சு சூப்பரான ஒரு சிம்பிள் மசாலா தான். ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ணிவிட்டு கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதை ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நேற்று எனக்கு ஒரு கால் வந்தது. அதாவது நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். இந்த அட்ரஸ் கரெக்டானு பாருங்கள், உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வாய்ஸில் பேசினாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லைங்க, இந்த அட்ரஸ் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு செகண்ட் சுதாரிச்சுட்டு, கண்டிப்பாக இது ஸ்பேம் காலாக இருக்கும், வேண்டாம், நாம் இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லைங்க ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இது எதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதை மாதிரி நிறைய டிஜிட்டல் டெப்ஸ் நடந்து தான் இருக்குது இல்லைங்களா. நாம் என்ன தான் இது பண்ணாலும் இது தவிர்க்க முடியாதது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்சளவுக்கு நாம் எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ இவங்ககிட்டேருந்து நம்ம அவ்வளோ சேஃபாக, முடிஞ்சளவுக்கு நாம் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சைடு சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது இப்போ இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு இல்லைங்களா. அதனால் நம்ம அதில் ஒன்றும் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். மாதுளம்பழம் ஜூஸு சூப்பராக எம்மியாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, அப்புறம் சியா சீட்ஸு, ஊற வச்ச பாதாம் பிசன் எல்லாமே சேர்த்து சில்லுன்னு இந்த வெயிலுக்கு கூலாக ஒரு ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. மேக்ஸிமம் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாலிடே அன்றைக்கி ரிலாக்ஸாக சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது. அன்றைக்கி தான் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்துக்கட்டி செய்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி ஈவினிங் குட்டி ஷாப்பிங் ஒன்று, கண்ணு பார்த்ததெல்லாம் கால் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படும். அதே மாதிரி போட்டு பார்த்து கடைசியாக ஒரு 2 செப்பல் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த மாதிரி கிளாஸஸ்ஸு சைல்டுஹுட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதை பார்த்ததும் சைல்டுஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே அவகேடோ 2 வாங்கிட்டு வந்தாச்சு. அவகேடோ சூப்பராக இருக்கும். நம்ம மில்க் ஷேக்லாம் போடும்போது நான் உங்களுக்கு ரெசிபியும் காமிக்கிறேன். அப்புறம் இந்த பேபிகார்ன் கிடச்சிது. பேபிகார்னும் வாங்கிட்டு வந்தேன். பேபிகார்ன் ஃப்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும், 65 மாதிரி. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அவகேடோ காயாக தான் இருக்குது. ஸோ பழுக்க வைக்கிறதுக்கு அரிசி பானையில் வச்சுருக்கேன். ஒரு 2 days விட்டால் சூப்பராக பழுத்துரும். அப்புறம் தேங்காய் விலை ஜாஸ்தி இல்லைங்களா, 35 rupeesங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம லாஸ்ட் ஷார்ட்ஸில் காமிச்சு இல்லைங்களா, அந்த வாழைக்காயெல்லாம் சூப்பராக பழுத்து வந்துருச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏலக்கி வாழைங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சேம் தான் ஆக்சுவலாக. அடுத்த நாள் இது தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஃபிஷ்ஷு, நம்ம வீட்டோட நியூ கம்மர் இவங்க கப்பீஸுங்களாம் எல்லாம் பிள்ளைங்க வாழ்ந்து விட்டுருக்காங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ஓடிட்டுருக்கு இல்லைங்களா. இது பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் vlogல பார்க்கலாம். பாய்.